இப்போ நல்லா பாரு, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆக போகுது. எனர்ஜி அப்படின்னு சொன்னா ஒர்க் டன் எனி டிஃபிகல்ட்டி என்ன பண்றேன்ட்டு புரிஞ்சா? புரியாதவங்களுக்கு இந்த இது டெல்டான்னு வச்சு டி டெல்டா வி போதுமா? ஓகேவா? டெல்டா சேஞ்ச் ஸ்மால் சேஞ்ச் சரியா? நோ ஸ்மால் ஏரியா dl எடுப்போம் bro. இதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. This is change in value. இது எப்ப இதுவா மாறும்? வெரி 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 நடத்தின டிஃபரன்சியேஷன் சொல்ல எத்தனை தடவை வெரி வெரி எனக்கு வெரி ஏறுற அளவுக்கு நான் வெரி 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 வெரின்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து எப்படி எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்? சி நல்லா பாரு, உனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா சிவி ராமன் தெரியுமா? எஸ், அவ்வளவுதான். சரியா? சரியா? சிவி அப்ப வி என்ன ஆயிரும்? Q by C. இப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி வேணும். இது வந்து சின்ன சார்ஜ்னால கிடைக்கிற எனர்ஜி. அப்ப டோட்டல் சார்ஜ்னால எனர்ஜி வேணும். அப்ப இன்டகிரேட் பண்ணுவேனா? இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? Q C ஏ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாமா? Q கான்ஸ்டன்ட் இல்லையா? Q ல தான் மேடம் சேஞ்ச். Q dq உங்க புக்ல இந்த டெரிவேஷன் இருக்கும். என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு அரை பக்கத்துக்கு மேல அறுத்து வச்சிருப்பாங்க. சரியா? ஸ்மால் சேஞ்ச், இன்ஃபினிட்டி ஸ்மால் சேஞ்ச், சம் ஆஃப் ஆல் த சார்ஜஸ் டென்ஸ் டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஃபைனலா சொல்லிப்ப Q அப்ப நல்லா பார்த்தனா half Q square into C. ஆமாவா இல்லையா? ஒன்னு இல்லடா, x dx இன்டகிரேட் பண்ணா x square by 2. இப்போ நல்லா பாரு, எனக்கு C ல வேணாம். அப்ப C க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? Q by V. அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஆயிரும்? Q by V 2Q square by half QV. கரெக்ட்டா? இல்ல எனக்கு Q ஏ வேணாம். C ல வேணுமா? கரெக்ட்டா? நான் MV ஸ்கொயர் மாதிரி வரும். இல்ல I ஸ்கொயர் C விக்ரமன் ஸ்கொயர் ஏதோ ஒரு பாத்து இன்னோ ஒரு வீடியோ வந்தானே இது I ஸ்கொயர் நல்லா பாரு. I ஸ்கொயர் R தலைவரோட இது V டீச்சர் half V காலேஜ் வெரி ஓகேவா? V ஸ்கொயர் பை ஒரு இன்ச் V க்கு பதிலா அது மாதிரி கொண்டு வரீங்க. R கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரி, இப்ப நல்லா பாரு, நம்ம பேசிக் ஃபார்முலா இந்த இடத்துல V is equal to IR. இது ரெண்டு கான்ஸ்டன்ட். அப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல கரண்ட் I க்கு பதிலா V ஆ முடிஞ்சா? கான்ஸ்டன்ட். V க்கு பதிலா Q. சரி இந்த V ஓ V க்கு பதிலா I, Q க்கு பதிலா V. புரியுதா? படிச்ச ஃபார்முலா தானே? அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் இவ்வளவுதான். சரியா? இதை நான் திரும்பி உனக்கு டிரைவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் லேட்டரா. எக்ஸ்ட்ரா ஸ்லைட் போட்டு வச்சிருப்பேன். பட் இப்போ ப்ராப்ளம் என்ன? நான் சார்ஜை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? கெப்பாசிட்டருக்கு எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அங்கே சார்ஜ், அங்கே எனர்ஜி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா எங்கே வரைக்கும் வோல்டேஜ் போகுதோ அங்கே வரைக்கும் எனர்ஜி இருக்கும். ஃபார்முலா என்ன? half CV ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? அப்போ வோல்டேஜோட எஃபெக்ட் எங்கே வரைக்கும் இருக்கும் அங்கே வரைக்கும் என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கும். இப்போ இந்த பிளேட்ல வோல்டேஜ் எங்கே வரைக்கும் போகும்? சர்ஃபேஸ்க்கு வெளியே வோல்டேஜ் என்ன? 0 இருக்குமா இருக்காது? அப்போ வோல்டேஜ் எங்கே வரைக்கும் போகும்? எங்கே போய் 0 ஆகும்? இன்ஃபினிட்டி. அப்போ எனர்ஜி எங்கே வரைக்கும் இருக்கும்? புரியுதா? அப்ப நான் ஒரு தட்டுல சார்ஜ் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேனா, எனர்ஜி யார் அனுபவிக்கிறா?
இன்ஃபினிட்டில இருக்கும் சரௌண்டிங் அப்ப எனக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குமா இல்ல சுத்தி இருக்கவனுக்கு எனர்ஜி கிடைக்குதா? புரியுதா? அதனால பேட்டரி யூஸ் பண்றோம். இல்ல. இப்ப நல்ல பார். இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல் ஐயோ இந்த டாபிக் வந்துருச்சா? எக்ஸ்ட்ரா ஸ்லைட் ஆமா நான் இங்கே கண்டிப்பா